உட்கார்ந்துட்டு விஜயை விமர்சனம் பண்ணாலே நீ திமுக காரன், நீ அறிவாலய அடிமை. விஜயை விமர்சனம் பண்ணா அதுக்கு பதில் சொல்லுங்க. விஜய் விமர்சிக்கிறது இல்ல, அப்ப கேள்வி வருது, சந்தேகம் வருது. உடனே நக்கீரன் சரியில்லை, கோட்டீஸ்வரனுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட், ஜீவசகாப்தன் காட்டி ஏப்பா 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபுல்லா ரவுடிக்கும். கோட்டீஸ்வரன், ஜீவசகாப்தன், நக்கீரன் கோபால் பேரை சொல்லி இவங்களை அடிப்போம், பத்திரிகையாளர்களை நாங்கள் அடிப்போம், நீ எல்லாம் பத்திரிகையாளரான அடிப்போம் அப்படின்னு நக்கீரன் உட்பட ஒரு பெரிய பத்திரிகை உட்பட இவ்வளவு தூரம் ஓப்பனா அவங்க பேசியிருக்கிறாங்கன்னா மீதி எல்லாரும் அறிவாலய ஆட்களா இருந்ததுனால. இன்னொருத்தன் அந்த கோட்டீஸ்வரன் ஒருத்தர் இருப்பான்ல எட்வின், ஆமா ஆமா, அவன் கொஞ்சம் ரொம்ப பிலோ த பெல்ட் போய் பேசியிருக்கான். அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன், அதெல்லாம் நீ கொஞ்சம் இல்ல எட்வின், அவனுக்குலாம் கொஞ்சம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் தேவை ரிசல்ட்டுக்கு அப்புறம். அந்த வீடியோ நான் இல்ல டார்கெட் பண்ணி ஏன் பேசுறீங்க? அதுதான் நீங்க பத்திரிகையாளர் ஏன் போட்டுக்கிறீங்க, பத்திரிகையாளர்னு ஏன் போடுறீங்க? நான் வந்து அடிமைன்னு போட்டுட்டு பேசுங்க, நான் வந்து கொத்தடிமைன்னு போட்டு பேசுங்க, தாராளமா பேசிட்டு போங்க, யாரு கேட்டா? பத்திரிகையாளர்னு போட்டு ஏன் பத்திரிகையாளர்களோட பேரை கெடுக்குறீங்க? பர்சனல் அட்டாக் மாதிரி. இப்போ டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா உதயநிதி தலைமையில வந்து நாங்க மொத்தமா விஜயையும் கட்சியும் காலியே பண்ணிடுவோம்லாம் பேசுறது, அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குல்ல. அது என்ன பேச? இந்த மீடியா எப்படி தெரியுமா, ஏடிஎம்கேல இருந்து வர்றாங்கன்னா அவங்கள ஏடிஎம்கேன்னு போடுறாங்க. ஆனா டிஎம்கே சார்பா பேசுறவங்கள மட்டும் பத்திரிகையாளர், விமர்சகர் அந்த மாதிரி போடுறாங்க. கோடீஸ்வரன் தெருக்கோடியில எல்லாம் நிக்க போறாரு, அவர் பேசுற பேச்சு அது எல்லாமே. அவன் அந்த ஜீவசகாப்தம், அப்புறம் நக்கீரன் கோபால், கருத்துல முதல்ல பத்திரிகையாளராகவும் கருத்துல நக்கீரன் கோபால் இவங்க சாமிநாதன். எனக்கு ஆக்சுவலி சாமிநாதன் மேல ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து அவர் பேசும்போது சொல்றாரு, கன்னியாகுமரி தான் அவரோட ஊராட்டிருக்கு, அங்க வந்து அவரு போய் ஒரு பிஜேபி கார்கிட்டயே கேக்குறாராம். பிஜேபி காரு அவர் பொறுப்புல இருக்காராம், அவரே சொன்னாராம் நான் விசிலுக்கு தான் போட்டேன். அது எப்படிங்க நீங்க பிஜேபில இருந்து விசிலுக்கு போட்டீங்கன்னு இவரு கேட்டதுக்கு, இல்ல நான் விஜய் ரசிகன் அதனால நான் விசிலுக்கு போட்டேன்னு சொல்றாராம். இவர் கேட்ட வரைக்கும் எல்லாரும் விசில் தான் சொல்றாங்களா, ஆனா விஜய் ஜெயிக்க மாட்டாராம், சீட் கன்வெர்ட் ஆகாதான். வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம ஜீவா டுடே மே 4க்கு பிறகு தாவைக்காவினர் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, காணா பணமாக்கினாலும் ஆக்கிடுவாங்க போல. அவ்வளோ குலவெறியில் தாவைக்கனார் ஸ்பேஸில் பேசியிருக்கிறாங்க. பத்திரிகையாளரா நீ என்ன இப்படி பேசுகிறாய் அப்படின்னு நாம் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் பத்திரிகையாளர் நீ அவனை இவனன்னு பேசி என்னைய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் யாரையும் விடலை. இவங்க யாருமே பத்திரிகையாளர் இல்லையா, நாங்களாம் பத்திரிகையாளர் கிடையாதான், இவங்க விஜய் ரசிகர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதனால் நக்கீரன் கோபால் பத்திரிகையாளர், கோட்டீஸ்வரன் நான் இல்லை கிடையாதான், நாங்களாம் விஜயை விமர்சிக்கிறோமா அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்று தெரியல, பத்திரிகைங்கிறதே அரசியல் கட்சி, அரசு, நிர்வாகம், எதிர்கட்சி எல்லாத்தையும் விமர்சிக்கிறது தான். ஆனால் இந்த கூட்டத்துக்கு தான் எதுவுமே தெரியாதே. அரசியல், அரசு, கட்சி, அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயகம், தான் கட்சி தொண்டர்னு இறக்குறதுனா என்ன, சாகுறதுனா என்ன, ஒரு கூட்டம் நடத்துறதுனா என்ன, பேரணினா என்ன, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனா என்ன, மக்களை சந்திக்கிறதுனா என்ன, இரங்கல் நடத்துறது எதுவுமே தெரியாதே. இதையெல்லாம் கேள்வி கேட்டு என்னப்பா இதுன்னு பேசுனா அந்த பத்திரிகையாளர்களை விடக்கூடாது. ஜீவ சகாப்தம்மா, சகாப்தன் என் பேரு, ஆனால் சகாப்தம் விடக்கூடாது அப்படி இப்படின்னு. கோட்டீஸ்வரனுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட்டா, பிலோ த பெல்ட் பேசுறாரு, அவருக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட்டா. இதெல்லாம் சட்டப்படி அஃபென்ஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பத்திரிகையாளரை, விவாதத்தில் பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கு இப்படி ஸ்பேஸில் உட்காந்துக்கிட்டு பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? கொலை முயற்சியா? அடிச்சு அப்படின்னா ரோட்டில் பெல்ட் கழட்டி அடிக்க போறீங்களா பத்திரிகையாளர்ல? நீங்கள் என்ன வார்த்தை? அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, எத்தனை வருஷம் அனுபவம்? பத்திரிகையாளர்களை நாங்கள் எங்கள் பேக்ரவுண்டு தெரியுமா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், யார் யாரை கேள்வி கேட்டிருக்கோம், யாரையெல்லாம் எதிர்த்து எழுதியிருக்கிறோம், தலையங்க எழுதியிருக்கிறோம், என்னென்ன பத்திரிகையில் நாங்கள் பணிபுரிஞ்சிருக்கிறோம், யார் யாரை பேட்டி எடுத்திருக்கிறோம். உங்கள் விஜயோட அப்பாவை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன், போய் தேடி பாருங்கள். உங்கள் அப்பா எஸ்ஏசியை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். விஜய் அரசியலுக்கு வருவாரா இல்லையான்னதுக்கு அவர் போட்டு சொதப்புன சொதப்பு. மோடியையும் எடப்பாடியும் அவர் பாராட்டி பேசினது, அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலே நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். அதனால் உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர்னா என்னன்னு தெரியாது, ஒரு பேட்டினா என்னன்னு தெரியாது, கேள்விகள்னா என்னன்னு தெரியாது, கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரியாது.
இதையெல்லாம் தெரிஞ்சிருக்கிற நாங்க என்னடா இந்த கட்சி பேட்டர்ன்ல இல்லைன்னு கேள்வி கேட்டா பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். பெல்ட் ட்ரீட்மெண்ட் அப்படியே காணா பணமாக்கிடுவாங்க போலயே. ஜீவா டுடே ஜீவா சகாப்தன் வந்து காணா பணமாக்கினா பருத்தி வீரர்ல கிளைமேக்ஸ் மாதிரி பிரியாமணி ஆக்குற மாதிரி காணா பணமாக்கிடுவாங்க போலயே. அவ்வளவு வெறியில் அந்த பொண்ணுங்க பசங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பேஸ்ல பேசுனது. ஜீவா டுடே காணா பணம், கோட்டீஸ்வரனுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட், நக்கீரன் கோபால் எல்லாரையும். நக்கீரன்லாம் நித்யானந்தா, சங்கராச்சாரியார், பாபா ஆசிரமம்னு எத்தனை கோட்டைகளை உடைச்சிட்டு இவங்க போட்டு வச்சிருந்த மரபு வெளிகளை உடைச்சிட்டு நக்கீரன்லாம் என்னென்ன ஒர்க்கு பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க கோட்டைக்குள்ளேயே புகுந்து சங்கர மடம், நித்யானந்தா, பாபா ஆசிரமம்னு, பிரேமானந்தான்னு எல்லா கோட்டைக்குள்ளேயும் புகுந்து நாசுக்கா வேலை பார்த்து உயிருக்கு போராடி உயிரை பணையம் வச்சு எவ்வளோ ரிப்போர்ட்டிங்கை எடுத்து தந்து நக்கீரன் இதழ் வந்து நாட்டில் வெளியே கொண்டு வந்திருக்கு. உங்கள் அண்ணன் நடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நக்கீரன் ஒரு புலனாய்வு பத்திரிக்கை இருக்குது. அதனுடைய தாய் பத்திரிக்கை தராசு ஷாம். இவங்கெல்லாம் என்னென்ன ஒர்க் அந்த நாட்டில் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டணி முடிகிறது, கூட்டணி கான்செப்ட் எத்தனை இதை பார்த்துருப்பாங்க, எத்தனை தேர்தல் கணிப்புகள் பார்த்துருப்பாங்க. அவங்க அண்ணன் மாதிரி எத்தனை சினிமா நடிகர்கள் வரப்போகிறாங்கங்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த சினிமா நடிகர்கள்லாம் வந்து அந்த பத்திரிகைகிட்ட சரணடைஞ்சதை பார்த்துருப்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சே எத்தனை நடிகர்கள் அரசியல் வர்றதை நான் டிவி சன் நியூஸ்லேருந்து பார்த்துருக்கேன், ஜிடிவிலேருந்து பார்த்துருக்கேன், நியூஸ் 18லேருந்து நான் பார்த்துருக்கேன். எத்தனை நடிகர்களை பேட்டி எடுத்திருக்கேன். ரஜினிகாந்த் அரசியல் குறித்து, கமலஹாசன் அரசியல் குறித்து எத்தனை கட்டுரைகள், புத்தகங்கள் நாங்கள் எழுதியிருக்கோம், நான் எழுதியிருக்கேன், வந்திருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. என்ன எழுதியிருக்கோம், எதை பற்றி எழுதியிருக்கோம். ரஜினிகாந்த் அரசியலை பேசும்போது நரசிம்மராவை பற்றி எழுதியிருப்போம். நரசிம்மராவை பற்றி பேசும்போது வாழப்பாடியாரை பற்றி எழுதியிருப்போம். வாழப்பாடியார்ட்டிருந்து தமாக பிரிஞ்ச மூப்பனாரை பற்றி எழுதியிருப்போம். அதே மூப்பனார் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சது குறித்து எழுதியிருக்கிறோம். 2004 எப்படி பிஜேபி அலையன்ஸில் திமுக விலகுச்சுன்னு எழுதியிருப்போம். சமூக நீதி காத்த வீராங்கனே ஜெயலலிதா அம்மையாருக்கு பட்டம் ஏன் வந்துச்சுன்னு பேசியிருக்கோம். நாங்கள் எல்லா கட்சியை பற்றியும் பேசியிருக்கிறோம், எல்லா கட்சியை பற்றியும் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். பத்திரிகைகள் விமர்சனம் பண்ணாமல் எதுவுமே நடந்தது கிடையாது. டெஸ்மாலேருந்து தடா பொட்டா எல்லாத்தையும் பத்திரிகைகள் பார்த்துருக்கு, விமர்சனம் பண்ணியிருக்கு. எங்க பாரதிய ஜனதாவை நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய கட்சி பாரதிய ஜனதா, இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பாஜகவே விவாதங்களை உட்காந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் நாங்கள் துணிச்சலாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. பாஜகவே எங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. பாஜக மாநிலங்களை உடைக்குது, சிவசேனாவை உடைக்குது, சிண்டைகளை உருவாக்குதுன்னு ஒவ்வொரு முறையும் பேசுறேனே. விஜயை பற்றி பேசும்போதெல்லாம் பாஜக பற்றியும் பேசுறேனே. உங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாதுல்ல. பாஜக ஆர்எஸ்எஸ்னா என்னன்னே தெரியாதுல்ல. இந்துத்துவா இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்க வக்பு பில்லு இதை பற்றிலாம் தெரியாது. அதை பற்றிலாம் ஜீவா சகாப்தன் பேசுகிறாங்கிறதுலாம் உங்களுக்கு புரியாது. மாநில சுயாட்சிங்கிறான், சமூக நீதிங்கிறான், அண்ணாங்கிறான். ஐயோ எம்ஜிஆர் இராணுவத்தை சந்திப்பேன்னு சொன்னாராமே மாநில சுயாட்சிக்காண்டி. இவர் எதுக்கு அப்படி சொல்கிறாரு? எதுவுமே தெரியாது. ஈழத்துக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு தெரியாது. கலைஞர் எம்ஜிஆர் பீரியடில் டெசோ நடத்துனது தெரியாது. எம்ஜிஆர் பீரியடில் திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சது தெரியாது, சஸ்பெண்ட் ஆனது தெரியாது. ராஜீவ்காந்தி கொலைக்கு திமுக சிபிஎம் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்குனது தெரியாது. இது மாதிரி ஏதாவது வரலாறு தெரியுமா? இந்த வரலாறுலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், விவாதங்களில் பேசியிருக்கேன், புத்தகங்களில் எழுதியிருக்கிறேன், என் சேனல் ஜீவா டுடே சேனலில் பேசியிருக்கேன், மற்ற சேனலில் பேட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு உலகமே விஜய் அரசியல் வந்ததுக்கப்புறம். எங்களுக்கு விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நான் பத்திரிகையாளர் தான். விஜய் சினிமா ரசிகன் படத்தில் நடிச்சார் பாருங்க, அப்போ நான் சின்ன பையன். தலைவா கிட்ட மண்டி போட்டு நின்னது, தலைவால ஜெயலலிதா அம்மையாட்ட அப்படி மண்டி போட்டு பம்மிக்கிட்டு நின்னார்ல பயந்துக்கிட்டு, நாங்கள் அப்பயே விஜயோட அரசியலுக்கு அனுப்பிச்சிட்டோம். அது வரைய மெர்சல் படம் வரைய ரஜினிகாந்த் ரசிகர்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் படம் தான் எனக்கு கடவுள் மாதிரி பேசிட்டு, பிறந்தா ரஜினிக்கு மகனா பிறக்கணும்லாம் பேசிட்டு, சீமான் கட்சி ஆரம்பிச்சோடனே பயந்துக்கிட்டு ஆள போறான் தமிழ்லேன்னு வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு அரசியலுங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான். நான் என்னுடைய பத்திரிகை அனுபவம் அதை விட அதிகம். உங்க 3 வருஷத்தோட எனக்கு பத்திரிகை அனுபவம் முடியும். நான் எல்லா ஊடகங்களையும் நாங்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் வரோம். திமுக அதிமுக கூட்டணி எதனால ஜெயிச்சிச்சு, எதனால தோத்துச்சு, என்னென்ன அலைன்ஸ் வச்சாங்க, 2001 அலைன்ஸ் எப்படி இருந்து எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்படிதான் இருந்தோம், மக்களவை தேர்தலுக்கும் அப்படிதான் இருந்தோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும் ஏதோ விஜயை திட்டுறதுக்காண்டியே நக்கீரன் பத்திரிகை நடத்துற மாதிரி, விஜய் திட்டுறதுக்காண்டியே ஜீவா டுடே இருக்கிற மாதிரி, விஜய் திட்டுறதுதான் தன்னுடைய லட்சியம், ஒரே லட்சியம்னு கோட்டீஸ்வரன் லட்சியத்தோட இருக்கிற மாதிரி அவங்க ஒரு செய்தியாளர்களா அவங்க கருத்தை வைக்கிறாங்க, அரசியல் விமர்சனங்களை வைக்கிறாங்க. என்னங்க அந்த கட்சி பேட்டர்னு? விஜயகாந்தை பார்த்துருக்குறோம், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போனதை பார்த்துருக்கோம், சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சாருங்கிறத நாங்கள் படிச்சிருக்கோம், சிவாஜி கணேசனுடைய வரலாறு. எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சு ஜெயிச்சு 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சாரு, ஜெயலலிதா அம்மையார் இருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு விஜயை பார்க்கும்போது சிரிப்பா வருது. என்னடா இது, இப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இப்பேற்பட்ட ஆட்கள் இருந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க.
கலைஞர் என்னெல்லாம் செஞ்சாரு, ஜெயலலிதா என்னெல்லாம் செஞ்சாங்க, காமராஜர் என்னெல்லாம் செஞ்சாங்க, அண்ணாவுடைய 1.5 வருஷ ஆட்சி தமிழ்நாட்டை மாற்றி இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு எவ்வளவோ வரலாற்று தெளிவுகளோடு நாங்கள் வந்து இந்த மக்களையும் இந்த தமிழினத்தையும் மக்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னட்டா புருஷனுக்கு விஷம் குடிச்சு கொண்டுருவேன், மாமனாருக்கு விஷம் வச்சு கொண்டுருவேன், வயிற்றுல இருக்க குழந்தைய விஜய்க்காக கொண்டுருவேன், விஜய்க்காக என் புருஷனை கொள்ளுவேன், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டா என் குழந்தைக்கு விஷம் கொடுத்துருவேன், இப்படியே பேட்டி கொடுக்கும்போது தான் இது என்ன கட்சி? இதை கண்டிச்சு நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? எங்க கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் இப்படி கிறுக்குத்தனமா பைத்தியகாரத்தனமா பேசுறாங்களே விஜய் அறிக்கை விடுறாரா? விஜய் அதை ரசிக்கிறார். கலைஞரோ எம்ஜிஆரோ விஜயகாந்தோ ஜெயலலிதாவோ ராமதாஸோ அவங்க கட்சி தொண்டர்கள் இப்படி பைத்தியம் மாதிரி பேசி பார்த்திருக்கீங்களா? ஆண்களோ பெண்களோ இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சிகள், ப்ராப்பரான தலைவர்கள். அவங்க உட்காந்துட்டு விஜயை விமர்சனம் பண்ணாலே நீ திமுக காரன், நீ அறிவாளிய அடிமை. விஜயை விமர்சனம் பண்ணா அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீ இந்த கட்சியான்னு கேட்டால் அது என்ன அர்த்தம்? இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு முதலமைச்சர் ஏற்பாடு பண்றாரு. அப்ப அந்த செய்தியை நம்ம சொல்லிதானே ஆகணும். சொன்னா உடனே திமுக காரன்னு என்ன அர்த்தம்? அவர் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது திமுக பிரச்சனையா? தமிழ்நாட்டோட பிரச்சனை. அதை முதலமைச்சர் கையில் எடுக்கும் போது அதை செய்தியாக்கி அது குறித்து கருத்து சொன்னா உடனே நீங்க திமுக அடிமையா அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க தலைவர் அப்படி நடத்த சொல்லுங்க, தொகுதி மறுசீரமைப்பு நடத்த சொல்லுங்க, பாஜக விமர்சனம் பண்ண சொல்லுங்க, திருப்பரங்குன்ற விஷயத்துல மக்களா நிக்க சொல்லுங்க. எதுவுமே செய்யலையா அவரு? இதை சொன்னா திமுக ஆதரவு, விஜய்க்கு எதிர்ப்பு அப்படின்னா இது என்னது? இது இந்துத்துவாவை விமர்சிக்கிறோம், விஜய் விமர்சிக்கிறது இல்லை. அப்ப கேள்வி வருது, சந்தேகம் வருது. உடனே நக்கீரன் சரியில்லை, கோட்டீஸ்வரனுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட், ஜீவசகாப்தனை காட்டி ஏப்பா 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபுல்லா ரவுடி கும்பலும் வீட்டுக்குள்ள வந்துருவீங்க போல, ஒவ்வொரு பீஸா எடுத்துட்டு போய் ஆளுக்கு அடிப்பீங்க போலியே. நீங்க பேசுனது சட்டப்படி குற்றம் கூட உங்களுக்கு தெரியல. ஒரு பத்திரிகையாளரை இழுத்து போட்டு அடிப்பேன், மிரட்டுவேன், பெல்ட்டை வச்சு வெளுப்பேன்னு சொல்றது தப்பு, அநாகரிகன்னு கூட உங்களுக்கு தெரியல. இதுதான் உங்க கட்சி. உங்க கட்சியினுடைய வளர்ப்பு அதுதான். எல்லா கட்சியிலையும் 4ஆம் தரமான ஆட்களை அங்கிட்டு பேசுவாங்க. பட் உங்க கட்சியினுடைய பேட்டனே அப்படிதான் இருக்கு. அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து, அவதூறு அள்ளி தள்ளி ஓடி போயிரு, பதுங்கிரு, பம்பீரு, வெளியே வராத. இதுதான் கட்சி, தலைமறைவு கட்சி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி நீங்க தலைமறைவானீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான மோசமான ஜனநாயக கொடூரங்களை சுட்டி காட்டி, எடுத்துக்காட்டி, விமர்சிச்சு ஒரு அறச்சீற்றம் மிகுந்த தமிழனா ஊடகவியலாளனா நாங்க பேசுனா எங்களுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட்டு, காணா பணம் ஆக்கிடுவோம், அடிச்சிருவோம், வெளுத்துருவோம், அந்த பீஸை நீ வச்சுக்கோ, இந்த பீஸை வச்சு நான் வெளுக்கிறேன் அப்படின்னா என்ன? இப்பயே இவங்களுக்கு இவ்வளவு ஒரு சர்வாதிகார மனநிலை. இது எப்பேற்பட்ட கட்சியா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இவங்க வந்து 75 ஆண்டு கால கட்சியை பார்த்து மிரட்டுறது, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கறது. இவங்களுக்கே இந்த மைண்ட் செட் இருந்தா அப்ப பாஜகலாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது இந்த கட்சியினுடைய போக்கை தான் சொல்றேன். இந்த கட்சியை வழிநடத்துபவர்கள், தலைமையில இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, தொண்டர்கள் எல்லாரும் ஒரே மைண்ட் செட்டு. யாருக்கும் அரசியல் அறிவு, அரசியல் முதிர்ச்சி, ஜனநாயக பண்பு எதுவும் கிடையாது. எல்லாருமே சர்வாதிகாரிகள், எல்லாருமே லும்பன் மைண்ட் செட் உடையவங்க தான். ஒரு கட்சியில ஒரு ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறதுன்னே யாருக்கும் கிடையாது. யாரை வேணாலும் என்ன வேணாலும் கெட்ட வார்த்தை, ஆபாசம் பேசிக்கோ அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா பத்திரிகையாளர்களை அடிச்சு போட்டா கேட்க ஆள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பிரஸ் கிளப் இதெல்லாம் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கோட்டீஸ்வரன், ஜீவசகாப்தன், நக்கீரன் கோபால்னு பேரை சொல்லி இவங்களை அடிப்போம், பத்திரிகையாளர்களை நாங்கள் அடிப்போம், நீ எல்லாம் பத்திரிகையாளரான அடிப்போம் அப்படின்னு நக்கீரன் உட்பட ஒரு பெரிய பத்திரிகை உட்பட இவ்வளவு தூரம் ஓப்பனாக அவங்க பேசியிருக்கிறாங்கன்னா பிரஸ் கிளப் கவனிக்கணும். நாங்கள் காவல்துறை கம்ப்ளைண்ட் மாதிரி நாங்கள் கொடுக்கல. கோட்டீஸ்வரன் சார் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, நக்கீரன் சார் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு தெரியல. இனிமேல் தான் பேசணும். ஆனால் கவனிங்க, இவங்க தான் இந்த நாட்டை ஆள துடிக்கிறாங்க. அதாவது இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்று இவங்க தானா, இவங்க தான் நாகரிக ஜனநாயக அரசியலை கொண்டு வர போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்புங்க, பார்த்துக்கோங்க. ஒரு அரசினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு ஊடகங்களை மதிக்குது, ஊடகங்களோட பேசுங்கிறத வச்சுதான் இருக்கு. இவங்கெல்லாம் இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட் ஆகலை, அதுக்குள்ளேயே இவங்க பேசுகிற பேச்சு ஊடகவியலாளர்களை அடிப்போம், உதப்போம், பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு இவங்க பேசுகிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பச்சையாக அசிங்கமாக ஓப்பனாக பத்திரிகையாளர்களை அடிப்போம் உதப்போன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலும் சொன்னதில்லை. வடநாட்டில் பாஜக கைது செய்து கொலை பண்ணுது, ராஜபக்சே பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனாக பேசின கட்சிகளை பார்த்ததில்லை. பத்திரிகையாளர்களுடன் சண்டை போட்ட கட்சியை பார்த்துருக்கோம், விவாதித்த அரசியல் கட்சிகளை பார்த்துருக்குறோம். ஆனால் இப்படி ஓப்பனாக அவங்களை அடிக்கணும், இது பண்ணணும், பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற அளவுக்கு பெரிய பெரிய பத்திரிகையாளர்களை பேசியிருக்கீங்க. அவங்களாம் யாருன்னு தெரியாது. இங்கே யாரு, நாங்கள் என்ன, எத்தனை பேட்டி, எத்தனை புத்தகங்கள், என்ன தலையங்கம், என்ன ஆர்டிக்கல் நாங்கள் எழுதியிருக்கோம்னா எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இப்படி விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம், தமிழ்நாட்டில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும், அறிவு முதிர்ந்தவங்களுக்கு யாருன்னு தெரியும், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு நம்முடைய அவசியம் என்னன்னு தெரியும், உதிரிகளுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. ப்ரெஸ் கிளப் அது என்னன்னு மட்டும் கவனிங்க. பத்திரிகையாளர் சங்கங்கள் இந்த சேட் உங்களுக்கு வந்திருக்கும், அந்த என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அதெல்லாம் நீ கொஞ்சம் கவனிங்கன்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.